வாழ் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு விழிப்புணர்வு. விழிப்புணர்வு என்பதை விழிப்பு நிலை என்றும் சொல்லலாம். விழிப்பு நிலையை ஆங்கிலத்தில் அவேர்னஸ் என்றும், வடமொழியில் ஜாக்கிரதா அவஸ்தா என்றும் சொல்லலாம். நாம எப்போதுமே விழிப்பு நிலையோட தான் வாழ்க்கை நடத்துறோம். ஏன்னா அப்படி நடத்தினாதான் நம்ம வாழ்வு இனிமையாக இருக்கும். சரிங்க. எதில் விழிப்புணர்வு தேவை என்பதை சிந்திக்கலாம். முதலாவதாக, பிறருக்கு உதவி செய்வதிலும் விழிப்புணர்வு தேவை. பிறருக்கு உதவி செய்வதிலும் விழிப்புணர்வு தேவை. உதவி செய்யறதுல விழிப்புணர்வா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா இது மகரிஷியோட கருத்து. அதாவது பிறருக்கு உதவி செய்யணும்ன்றது நல்ல நோக்கம்தான். அதுல ஒண்ணும் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனாலும் விழிப்பு நிலை தேவை. அதை நம்ம மனசுல வச்சுக்கணும், கவனமா வச்சுக்கணும். ஏன்னா நம்மிடம் உதவி தேடி வருபவர்கள் உண்மையாகவே தேவைப்படுபவர்கள் தானா அப்படின்னு சிந்திக்கிறோம். உண்மையாவே அவங்களுக்கு நம்ம உதவி தேவையா அப்படின்னு நாம சிந்திக்கிறோம். அவர்கள் அதற்கு தகுதி உடையவர்கள் தானா அப்படியும் சிந்திக்கிறோம். அப்படி சிந்தித்தல் நமக்கு மிகவும் அவசியம். நம்மிடம் நிறைய பொருள் இருக்குது, அதனால அப்படி நினைச்சுக்கிட்டு பலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பல வேடங்கள்ல நம்ம கிட்ட உதவி கேட்க வருவாங்க. அதனாலதான் நாம விழிப்புணர்வுடன் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. பிறருக்கு உதவி செய்வது என்பது கூரிய ஆயுதம் போன்றது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. எப்படி? கூரிய ஆயுதம் போன்றதும் நம்ம பிறருக்கு உதவி செய்யுது. ஏன்னா தப்பி தவறி நாம மாட்டிக்கொண்டோமானால் நாம் பலியாகி விடுவோம். அதான் கூரிய ஆயுதம். ஏதாவது நம்ம ஏமாந்துருவோம். உதவி செய்யணும்னு சொல்லிட்டு பிறருக்கு உதவி செய்யறது நல்லது, நன்மை செய்யணும், உதவி செய்யணும் தான் நம்ம மன்றத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம செஞ்சோமானா அதுல நாம பலியாகிறோம். அததான் அவர் என்ன சொல்றாரு சுவாமிஜி, அதை கூரிய ஆயுதம் போன்றது என்பதை ஒப்புமை படுத்தி உள்ளார். அதனால நாம விழிப்பு நிலையோட நாம் அளவுக்கு தகுந்தபடிதான் நாம் பிறருக்கு உதவ வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்துகிறார் சுவாமிஜி. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாங்க. மகரிஷி கூறுகிற உதாரணம் தாங்க. ஒரு நீதிபதி, அவரோட அந்த நீதிபதி முன்னால ஒரு நிறுத்தப்பட்ட ஒரு குற்றவாளி. அப்ப நீதிபதி என்ன நினைக்கிறாரு, இந்த குற்றவாளி ஏன் குற்றம் செய்யாதவனாக, குற்றம் அற்றவனாக இருத்தல் கூடாது அப்படின்னு அந்த நீதிபதி நினைத்து கொண்டுதான் விசாரணையை தொடங்குவாராம். இதை எதுக்கு சொல்றோம்னா, அது போலவே நம்மிடம் உதவி கேட்பவர்கள் இவன் ஏன் ஏமாற்றுக்காரனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சிந்திக்க வேண்டும். நம்ம கிட்ட பொருள் உதவியோ ஏதாவது வாங்கி அவன் என்ன பண்ணலாம், தவறான வழியில பயன்படுத்தலாம். அப்ப அந்த பதிவை நம்ம ஏத்துக்கணும். அதான் கூரிய ஆயுதம். அதனால நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். அதுதான் விழிப்புணர்வு. கட்டாயம் நம்ம இவனுக்கு செய்யலாமா? இவன் ஏமாற்றுக்காரன் இல்லையா? உண்மையாவே இவனுக்கு உதவி தேவைப்படுகிறதா? பொருள் தேவைப்படுகிறதா? அவன் ஏழ்மை நிலையில் இருக்கின்றானா? வறுமை நிலையில் இருக்கின்றானா? அப்படின்னு பலவாறாக விழிப்புணர்வோடு நாம சிந்திக்கிறோம். ஆக அதற்கு பிறகுதான் நாம என்ன செய்யணும்? உதவி அளிக்க வேண்டும். இதுதாங்க விழிப்பு நிலை. இவ்வாறு நாம் விழிப்புடன் இருந்து பிறருக்கு உதவி செய்தல் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. அடுத்தது 2வது, ஜீவன் முக்தி நிலை பெற விழிப்பு நிலை தேவை. ஜீவன் முக்தி நிலை பெற விழிப்பு நிலை தேவை. ஜீவன் முக்தினா என்னன்னு சிந்திக்கலாம். ஜீவன் என்றால் மனிதன், முக்தி என்றால் வீடு பேரு.
ஜீவன் முக்தி என்பது இறைநிலையோடு இரண்டர கலத்தல். அதான் வீடு பேரு. அதுதான் முக்தி. ஜீவன் என்ற மனித உயிரினம் இறைநிலையோட இரண்டர கலத்தல். இறைநிலை வேறு, நாம் வேறு என்பது அல்ல. இரண்டுமே ஒன்றுதான். அப்படி இரண்டர கலத்தல். இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள், டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு உப்பு நீர்ல கலக்கிறோம். ஒரு டம்ளர் நீர்ல உப்ப கலக்கிறோம். அத சாதாரணமாக டைனிங் டேபிள்ல வச்சிருந்து அத பார்த்தோமானா, அது உப்பு கலந்திருக்குன்னு தெரியாது. அதான் இரண்டர கலத்தல். தண்ணியோட அந்த உப்பு கலந்துருச்சு. உப்பு வேற, தண்ணி வேற இனி இல்ல. அத குடிச்சு பார்த்தா தான், "என்னடா இது உப்பு கரிக்குதே!" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் இது உப்பு நீரில் கலத்தல் போல, ஜீவன் என்ற மனித உயிரினம் இறைநிலையோடு இணைந்து இறைநிலையாகவே மாறுதல். அதுதாங்க ஜீவன் முக்தி நிலை. இதுக்கு விழிப்பு நிலை தேவை அப்படின்னு அவர் சொல்றார். எப்படின்னு நம்ம சிந்திப்போம். இத அவர் பாடல்ல சொல்றார் சுவாமிஜி. என்ன பாடல் கேட்டீங்கன்னா, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். ஏற்படும் ஓர் அமைதியில் விழிப்பாய் நிற்க. அந்த விழிப்புணர்வு வந்துருது பாருங்க பாடல்ல. விழிப்பாய் நிற்க நிறை நிலை தானாக உணர்வதாகும். நிறைநிலைனா என்ன? முக்தி அடைதல், வீடு பேறு அடைதல், ஜீவன் முக்தி நிலை. இததான் அவர் சுவாமிஜி சொல்றார். இறைவனோடு இரண்டர கலத்தல். அதே மாதிரி இன்னொரு பாடல்ல பாருங்க. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. இதுல இந்த பாடல்லங்க, அவன் என்பது சுத்தவெளி, நீ என்பது ஜீவன் என்ற மனித உயிரினம், அறிந்த இடம் முக்தி. அதுதான் ஜீவன் முக்தி நிலை. மற்றொரு பாடல்ல பாருங்க, பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதம் அடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் அப்படின்னு. ஒன்றானம் பரமானந்தம் என்பதுதாங்க ஜீவன் முக்தி நிலை. இது வரைக்குங்க ஜீவன் முக்தி நிலை என்றால் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம். இதை அடைவது மிக மிக எளிது அப்படின்னு சுவாமிஜி சொல்றார். ரொம்ப எளிது. அதுக்கு என்ன வேணும்? விழிப்பு நிலை தான் வேணும். விழிப்பு நிலை கவனமா இருக்கணும். விழிப்பு நிலையிலே நம்ம கவனமா இருக்கணும். அப்ப எந்த இதுல விழிப்பு நமக்கு நிலை இருக்கிறோம்? நாம் செய்கின்ற செயல், எண்ணுகின்ற எண்ணம், இரண்டிலும் விழிப்பு தேவை. எண்ணம், செயல் இதுல நமக்கு விழிப்பு நிலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஜீவன் முக்தி நிலை அடைஞ்சிடலாம். அப்ப ஏன் சொல்றோம்னா, அதுவும் அவர் பாடல்ல 648வது பாடல்ல சொல்லியிருக்கார். செயல் எண்ண பதிவுகளே மனித தன்மை. மனிதனுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் செய்கின்ற செயல், எண்ணுகின்ற எண்ணம். இதுதாங்க மனிதன். அப்ப மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால், ஜீவன் முக்தி நிலை அடைய வேண்டும் என்றால், அதற்கு விழிப்பு நிலை வேண்டும். அப்ப அப்படி விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லும்போது, எண்ணம், செயல் இவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டும். எப்படி ஒழுங்குபடுத்துறது எண்ணத்தை? நல்ல எண்ணங்களை நாம் எண்ணுதல் வேண்டும். நேர்மறையான எண்ணங்களை நாம் நினைத்தல் வேண்டும். உயர்ந்த எண்ணம், பலருக்கும் பயன் அளிக்கக்கூடிய நோக்கத்தில் உயர்ந்த எண்ணத்தை நாம் பயிற்சி செய்து வேணும். அதுதான் விழிப்புணர்வு. இதே மாதிரி விழிப்புணர்வோடு எண்ணத்தை வச்சுக்கணும். வேற எந்த தவறான எண்ணத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஏன்னா எண்ணம் சொல்லாக மலர்கிறது, சொல் செயலாக விளைகிறது. அதுபோல செயலையும் ஒழுங்குபடுத்தும். எண்ணத்தை நம்ம ஒழுங்குபடுத்திட்டோம் விழிப்பு நிலையோட. அப்ப செயலை செய்வதிலும் நமக்கு விழிப்புணர்வு தேவை. அதுல என்ன விழிப்புணர்வு தேவை? செயல் விளைவு தத்துவத்தை நாம் உணர்தல் வேண்டும். அப்ப செயல் விளைவு தத்துவத்தை உணர்தல் என்பதுதாங்க விழிப்புணர்வு. சரிங்க. இந்த ரெண்டுத்திலயும் விழிப்பு நிலை இருந்தா நாம சொல்லிட்டோம் ஜீவன் முக்தி நிலை அடையலாம். இன்னொன்று ஒரு கருத்து சொல்றாரு சுவாமிஜி. செயல் எண்ணம் இரண்டிலும் விழிப்பு கொண்டால் சிவத்தன்மை ஜீவனில் பேர் அறிவாக ஓங்கும். சிவத்தன்மை ஜீவனில் பேர் அறிவாக ஓங்கும். மனித தன்மைனா என்னன்னு பார்த்துட்டோம். எண்ணம் செயல் ஒழுங்குபடுத்துதல். அது போல சிவத்தன்மைனா என்ன? சிவம் என்றால் சுத்தவெளி அல்லது இறைநிலை. அதனோட தன்மை நிறைய இருக்கு. அதுல ஒன்றுதான் பேரறிவு. இறைநிலையினுடைய தன்மை ஒன்றுதான் பேரறிவு. நம்மகிட்ட இருக்கிறது சிற்றறிவு. அப்ப நம்மகிட்ட இருக்கிற சிற்றறிவு எப்படி ஆகணும்? பேரறிவாக உயரணும்.
அப்ப பேரறிவாக உயர்ந்தாதான் நமக்கு ஜீவன் முக்தி நிலை கிடைக்கும். அப்ப பேரறிவாக உயர வேண்டும் என்றால் நமக்கு விழிப்புணர்வு தேவை. எதுல விழிப்புணர்வு? செயல்லையும் எண்ணத்திலும் நமக்கு விழிப்புணர்வு அவசியமாக தேவை. அப்ப அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வோடு இருந்து விட்டோமானால் நம்ம சுத்தவெளி தன்மையான பேரறிவு நம்மிடம் மேல் ஓங்கும். அப்ப நம்மகிட்ட அந்த பேரறிவு வந்தோன்னே, ஒரு தெளிவான அறிவு வந்தோன்னே, இத நம்ம ஜீவன் முக்தி நிலை அடைவது மிகவும் எளிது அப்படின்னு சாமிஜி சொல்லிட்டார். இதுதாங்க ஜீவன் முக்தி நிலை அடையிறதாங்க பிறவியினுடைய நோக்கம், பிறவி பயன், வாழ்வின் நோக்கம். இதை அடைய வேண்டும் என்றால் அயரா விழிப்புணர்வு நமக்கு தேவை. எதுல தேவை? எண்ணம், செயல் இரண்டிலும் நமக்கு தேவை. அப்படி ஒரு விழிப்புணர்வை வைத்துக் கொண்டோமானால் நாம் ஈஸியாக, எளிதாக ஜீவன் முக்தி நிலை அடைந்து விடுவோம் அப்படின்னு சொல்றார். சரிங்க. மூன்றாவதாக, விழிப்பு நிலையின் மூலமாக மெய்ஞானம் அடையலாம் அப்படின்ட்டார் சுவாமிஜி. மெய்ஞானத்தை அடைஞ்சு நம்ம மெய்ஞானியா மாறிடலாமா? அதுக்கு எது தேவை? விழிப்பு நிலை தேவை. எவ்வளவு நல்ல கருத்து பாருங்க. அப்ப எப்படி விஞ்ஞானம் அடையலாம் அப்படின்னு சிந்திக்கலாம். இறைநிலை என்ற மெய்ப்பொருள் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலின் காரணமாக பிரபஞ்ச தன்மாற்றமும் உயிரின தன்மாற்றமும் அடைகிறது. இல்லைங்களா? இது எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் நாம என்ன சொல்றோம்? இறைநிலை இல்லாத இடமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைநிலை இல்லாத இடமே இல்லை. அப்ப நாம என்ன சிந்திக்கணும்? நம்ம என்ன சரி, இறைநிலை இல்லாத இடம் இல்லை அப்படின்னு நம்ம உணர்ந்து கொண்டுட்டோம். அப்ப உணர்ந்துட்டோம், நம்ம இந்த கொள்கைக்கு வந்துட்டோம், மனவள கொள்கைக்கு வந்துட்டோம். அப்ப நம்ம என்ன சிந்திக்கணும்? என்ன விழிப்புணர்வோடு இருக்கணும்? நம்ம யார்கிட்டயாவது கோபப்பட்டிருக்கோமா? இல்ல உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கை நாம நடத்துகிறோமா அப்படின்னு யோசிக்கணும். இல்ல பிறரை துன்புறுத்துகிறோமா அப்படின்னு, எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தற்சோதனை செய்தல் வேண்டும். அந்த விழிப்புணர்வு நமக்கு வேணும். அப்படி சிந்திச்சு சிந்திச்சு நாம என்ன பண்ணணும்? எப்படிப்பட்ட வாழ்க்கையாக நாம வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்னு உணரணும். அப்ப இந்த உணர்தல்ல நமக்கு அயரா விழிப்பு நிலை வர வேண்டும். சரிங்க. அயரா விழிப்பு நிலைனா என்னன்னு சொல்லிக்கிட்டே வரோம். அப்ப அயரா விழிப்பு நிலைனா என்ன? 24 மணி நேரமும் 365 நாட்களும் பிறருக்கு எந்த விதத்திலாவது துன்பம் தராத செயல்களை நாம் செய்ய வேண்டும். அப்ப அந்த துன்பம் தராத செயல்களை செய்தல் அப்படின்னு 365 நாட்களும் நாம கவனமாக இருத்தல் தான் அது அயரா விழிப்பு நிலை. அப்ப அந்த அயரா விழிப்பு நிலை நமக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிறருடைய தவறுகள், பிறர் தப்பு செய்யறாங்க, அதை நம்ம குறையாகவே நம்ம நினைக்க மாட்டோம். ஏதோ அவங்க தப்பு செய்யறாங்க, அதனால நம்ம அது தப்புன்னே நம்ம நினைக்க மாட்டோம். அப்படியே பிறர் மீது குறை இருந்தா கூட அதனை சுட்டி காட்டாமல், அவர்களுடைய அறிவு இவ்வளவு, அதற்கு ஏற்ப அவர்கள் செயலாற்றி வருகிறாங்க, அதற்கேற்ப அவங்க செயல் செய்யறாங்க, அதற்கு நாம எந்த விதத்துல அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உதவி செய்ய முடியும் என்று யோசித்து உதவி செய்ய வேண்டும். அதான் அயரா விழிப்பு நிலை. பிறருடைய தவறுகளை குறையா எண்ண மாட்டோம். அப்படியே குறை பெய்தாலும், குறை இருந்தா கூட அவங்க இதுதான் அவங்களுடைய வழக்கம், இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு நம்ம யோசித்து கொண்டு, சிந்திச்சு கொண்டு நாம உதவி செய்யலாம் அப்படின்னு. இதுதான் அயரா விழிப்புணர்வு. இன்னொரு பாயிண்ட் இருக்குங்க. நம்மிடம் என்ன குறை உள்ளது, நம்மிடம் என்ன குற்றம் உள்ளது, அதை நாமே திருத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சிந்திப்போம். இதுவும் அயரா விழிப்பு நிலை அப்படின்னு. அப்ப அந்த மாதிரியாக நாம் அயரா விழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும். சரிங்க. இந்த விழிப்பு நிலை ஏன் மெய்ஞானம் என்று கூறப்படுகிறது? அதுதாங்க முக்கியமான கருத்து. எதுக்கு அதை மெய்ஞானம்ன்றார் சுவாமிஜி? அப்ப நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம்? முதல்ல பார்த்த மாதிரி நாம யாருக்குமே அயரா விழிப்பு நிலை இருக்கிறதுனால யாருக்குமே நமக்கு துன்பம் தர மாட்டோம். ஒருத்தரையும் துன்புறுத்தப்பட மாட்டோம். யாரையுமே நம்ம குறை சொல்ல மாட்டோம். அப்ப நம்ம குற்றத்தை நாமே உணர்ந்து கொண்டு நாமே திருத்திக் கொள்வோம். அப்ப எப்பொழுதுமே பிறருக்கு நன்மையே செய்து கொண்டிருப்போம். அப்ப இவை யாவுமே நம்ம வாழ்க்கையில பழக்கமாக வைத்திருப்போம்.
இந்த பழக்கமாக நாம ஒரு வாழ்க்கை வாழ்வதனால நமக்கு பதிவுகள் இல்லை. துன்பம் செய்யறதில்ல. நம்ம குற்றத்த நாமே திருத்திக் கொள்கிறோம். எல்லாருக்கும் எப்படி நன்மை செய்யலான்னு நம்ம யோசனை பண்ணிட்டு நன்மையே செய்து கொண்டிருக்கோம். அப்ப இந்த மாரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டே இருக்கிறதுனால, நமக்கு பதிவுகள் இல்லை. அதனால பதிவுகள் இல்லைன்னா, நமக்கு மன தூய்மை அடைகிறோம். வினை தூய்மை அடைகிறோம். இந்த மாதிரியான விழிப்பு நிலையை பெற்ற ஆன்மா விளைவறிந்த தெளிவோடு விளைவறிந்த தெளிவோடு இருப்பதனால, அந்த ஆன்மா பழி செயல்கள் செய்யவே செய்யாது. அப்ப என்ன 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 பண்ணலாம்? பழி செயல்கள் கிடையாது, பதிவுகள் இல்ல, பிறப்பு, இறப்பு கிடையாது, வீடு பேரு அடைஞ்சிடலாம். அப்ப அந்த மாரி இருந்ததுன்னா, நாம் எளிதாக மெஞ்ஞானம் பெறலாம். மெஞ்ஞானியாகவே நாம் மாறிவிடலாம். சித்தர்கள்லாம் மெஞ்ஞானிகள் தானே! மெஞ்ஞானியாகவே மாறிவிடலாம். இதற்கு எது காரணம்? விழிப்பு நிலைதான் காரணம். விழிப்பு நிலையே தான். அப்ப அந்த விழிப்பு நிலைதான் நாம் மெஞ்ஞானியாகவே மாறுவதற்கு காரணமாக உள்ளது. அத என்ன சொல்றாங்க ஆங்கிலத்துல? இட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அவேர்னஸ் தட் இஸ் விஸ்டம். விஸ்டம் தான் ஞானம். கான்ஷியஸ்னஸ், அவேர்னஸ் அப்படின்றது அயரா விழிப்பு நிலை. அப்ப இந்த விழிப்பு நிலை நமக்கு இருக்குமானால் எளிதாக மெய்ஞானம் அடையலாம். விழிப்பு நிலைதான் மெய்ஞானம். இதுதான் விழிப்பு நிலையினுடைய மேன்மை அப்படின்னு நாம சிந்திச்சுக்கிட்டோம். அடுத்தது 4வதாக விழிப்பு நிலையை அருள் வெளிச்சம் அப்படின்னு சாமிஜி சொல்றார். விழிப்பு நிலை முதல்ல மெய்ஞானம் தான் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டார். அடுத்தது விழிப்பு நிலை அருள் வெளிச்சம் அப்படின்றார். அவர் பாடல்ல சொல்றாருங்க, விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு தற்சோதனையில் முனைந்திடுங்கள். பழுத்து விடும் அறிவு அந்த பக்குவத்தால் பரத்தோடு உயிர் ஒன்றாகிவிடும். மெய் விளங்கி முழுமையாவே அப்படின்றார். அதுக்கு என்ன சொல்றாரு சாமிஜி? தற்சோதனை செய்ய வேண்டும். அடிக்கடி செய்ய வேண்டும். அதுதான் விழிப்பு நிலையில செய்யணும். ஒரு நாளைக்கு செஞ்சுட்டோம். இல்ல மன்றத்துல மௌனம் அட்டெண்ட் பண்றோம். தவம் செய்யறோம், தற்சோதனை செய்யறோம். அதுக்கப்புறம் செய்யறதே இல்ல. வீட்டுல செய்யறதே இல்ல. அடுத்த தடவை எப்ப மௌனம் போறோமோ அப்பதான் செய்யறோம்னு கிடையாது. விழிப்பு நிலையில எப்பொழுதுமே நம்ம தற்சோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். விழிப்பு நிலையில் என்ன செய்து கொண்டிருக்கோம் என்ற விழிப்போடு தற்சோதனை செய்த வேண்டும். இவ்வாறு தற்சோதனை செய்தால் நமக்கு இறை அருளும் கிடைக்கும், குரு அருளும் நமக்கு கிடைக்கும். இதுதாங்க விழிப்பு நிலையே அருள் வெளிச்சம். நீ தற்சோதனை விழிப்பு நிலையோட அடிக்கடி செய், வீட்லயும் செய், மன்றத்திலையும் செய், கூட்டுத்தவத்திலையும் செய் அப்படின்னு நீ செஞ்சேன்னா அதுல உனக்கு இறை அருள் கிடைக்கும், குரு அருள் கிடைக்கும். நமக்கு வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். அதனால அத என்ன சொல்றார்? அருள் வெளிச்சம் அப்படி சொல். இந்த அருள் வெளிச்சமானது எது அருள் வெளிச்சம்? விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் நமக்கு வந்து விட்டால் என்ன ஆகுது? மனம் பக்குவம் அடைகிறது. அறிவு பரம்பொருளோடு இணைந்து விடும். அதான் இரண்டர கரத்தல். பரம்பொருளோடு இரண்டர கலந்து விட்டால் மெய் விளங்கி அந்த பாடல சொல்றார். மெய் விளங்கி, அதாவது மெய்ப்பொருள் என்றால் என்ன என்று புரிந்து கொண்டு முழுமை பேறு அடைந்து விடுவோம். இதுதாங்க விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம், விழிப்பு நிலை என்ற மேன்மை. சரிங்களா? அப்புறம் அடுத்ததாக நெக்ஸ்ட் என்ன சொல்றார் சுவாமிஜின்னு பார்ப்போம். 5வதாக நம்ம வாழ்வு இனிமையாக இருக்க வேண்டும். நம் வாழ்வு மேன்மையாக இருக்க வேண்டும். அப்படின்னா 5 குணநலன்களில் விழிப்பு உணர்வு தேவை. 5 குணநலன்கள். 5 குணநலன்கள் என்னென்ன? முதல்ல நுண் மான் நுழை புலன் அறிவு. 2வது ஏற்பும் இணக்கமும். 3வது தன்மை நலப்பேறு. 4வது தகமை. 5வது ஆக்கம். இந்த 5 குணநலன்களிலும் நமக்கு விழிப்பு உணர்வு தேவை. அப்ப நுண்மான் நுழை புலன் அறிவு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக நுண்ணிய அறிவு. நமக்கு நுண்ணிய அறிவு நமக்கு தேவை.
அப்ப நுண்ணிய அறிவு இருந்தா நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கும், மேன்மையாக இருக்கும். அப்ப அந்த நுண்ணிய அறிவு வர வேண்டுமானால் நாம என்ன செய்யணும்? எது எதெல்லாம் விழிப்புணர்வு வேண்டும்? அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா, நுண்மான் நுழைப்புலனுக்கு ஒரு கதை சொல்லலாங்க. அதாவது ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவர் அவரும் புலவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் என்ன பண்றாரு ஜமீன்தாரு, புலவர வந்து நான் நேர்ல பார்க்கணும் என விரும்பி தன்னுடைய பல்லக்க அனுப்புறார். அப்ப வந்து ஜமீன்தார பல்லக்கு அனுப்பிட்டார் அப்படின்னு புலவர் கிளம்புறாரு. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தன் வந்து சொல்றான், ஐயா, நான் வந்து வீட்ல ஃபங்ஷன் வச்சிருக்கேன். அதனால நீங்க எனக்காக ஜமீன்தார்ட்ட போய் அரிசி மூட்டை 2, ஆடு 2 வேணும்னு கேட்டுக்கிட்டு வாங்கி வாங்க அப்படின்றார். அவர் மாட்டேன்றார். நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். சரிங்க ஐயா, நானும் உங்களோடயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் பல்லக்குல போறாரு, அவர் நடந்து போறார். அப்ப ஜமீன்தார் வீடு வந்து சேர்ந்துருது. ஜமீன்தார் எல்லாம் நல்லா புலவரோட பேசுறார். அப்ப இவர பார்த்து அந்த ஊர் ஆள் வரான் பாருங்க. அந்த ஊர் ஆள பார்த்து இவர் யாருன்னு கேட்கிறார். அப்ப புலவர் என்ன சொல்றான்னு கேளுங்க. அதாவது இவர் உதவி கேட்டு உங்களிடம் உதவி கேட்டு வந்திருக்காரு. 2 உதவிகள் கேட்கிறார். ஒன்று வந்து நடக்கும், இன்னொன்று வந்து நடக்காது. அந்த வந்த ஆளுக்கு பயம் வந்துச்சு. இத நாமே கேட்டிருக்கலாமே. 2 உதவியும் அவர் குடுத்திருப்பாரு. இவர் ஒண்ணு நடக்குன்றாரு, ஒண்ணு நடக்காதுன்றாரு. அப்படின்னு அவன் குழம்பி போய் நிக்கிறான். ஆனா, ஜமீன்தார் புரிஞ்சுக்கிட்டார். புலவர் என்ன சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டார். உடனே என்ன செய்றாரு, 2 அரிசி மூட்டைய ஒரு வேலையாள் மூலமா குடுத்து, அந்த அந்த ஆள் வீட்ல வச்சிருன்றார். 2 ஆட அதையும் அந்த ஆள் வீட்ல வச்சிரு அப்படின்னு ஜமீன்தார் சொல்றார். இதுல என்ன இத எதுக்கு சொல்றோமானா, அரிசி மூட்டை என்பது நடக்காது. அவர் வந்து என்ன ஒரு பூடகமா சொல்றார். ஆடு நடக்கும். அதான் ஒன்று நடக்கும், ஒன்று நடக்காது. இத ஜமீன்தார் புரிஞ்சு கொண்டார். கூட வந்த ஆளுக்கு புரியல. இந்த மாரி அவர் பூடகமாக பேசுறத புரிந்து கொள்ளுதல் என்பது நுண்மான் நுழைப்புலன் அறிவு. இந்த அறிவு நமக்கு வேணும். நுண்மான் நுழைப்புலன் அறிவு நமக்கு வேணும். அப்ப நுண்மான் நுழைப்புலன் அறிவு என்பது மிக மிக நுண்ணிய அறிவு. அந்த நுண்ணிய அறிவு நமக்கு வரணும்னா என்ன செய்யணும்? விழிப்புணர்வோடு இருந்து என்னென்ன தவம் செய்யணும்? ஆக்கினை தவம் செய்யணும். ஆக்கினை, மூலாதாரம், சகஸ்ரதாரம், பேரியக்க களம், சுத்தவெளி. இந்த 5 தவங்களும் நம்ம என்ன செய்யணும்? தினமும் செய்யறோம். தினமும் ஆழ்ந்து செய்யறோம். அதான் விழிப்புணர்வு. ஒரு நாளைக்கு தவம் செஞ்சோம். ரொம்ப நல்லா தவம் வந்தது. அவ்வளவு அழகா வந்தது. அந்த தவத்திலிருந்து என்னால விடுபடவே முடியல. சரி போதும். இனிமே 10 நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக் கூடாது. 10 நாள் கழிச்சு பண்ணா அந்த தவம் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தினமும் இந்த ஆக்கினை, மூலாதாரம், சகஸ்ரதாரம், பேரியக்க களம், சுத்தவெளி அப்படின்னு நம்ம வந்து தவத்துல ஆழ்ந்து தவம் செஞ்சோமானால், அந்த நம்மிடம் இருக்கின்ற அறிவு நுண்மை மிக்கதாக, நுண்மான் நுழைப்புலனாக, ஆற்றல் மிக்கதாக நாம வளப்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாறு வளப்படுத்த வேண்டும் என்றால் ஐவகை தவத்தை ஆழ்ந்து செய்யக்கூடிய விழிப்பு நிலை நமக்கு தேவை. அடுத்ததுங்க தன்மை நலப்பேறு. தன்மை நலப்பேறுனா என்னன்னா மனித மாண்பு. மாண்புனா பெருமை. நம்ம அமைச்சர்கள்லாம் மாண்புமிகு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பெருமை. அப்ப அந்த மனிதனுடைய மாண்பு, மனிதனுடைய பெருமையை பெற வேண்டுமானாலும், அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல தவம் செய்யணும்னு சொல்லிட்டார். நுண்மான் நுழைப்புலன் அறிவுக்கு. இதுக்கு என்ன செய்யணும்? தற்சோதனை பண்ணணும். விழிப்புணர்வோடு தற்சோதனை செய்தல் வேண்டும். என்னென்ன தற்சோதனை பண்ணணும்? எண்ணம் ஆராய்தல், ஆசை சீர வைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், மெய்ப்பொருள் உணர்தல். ஆக இந்த 5 வகை தற்சோதனைகளையும் விழிப்பு உணர்வோடு தற்சோதனை தான் அவர் அடிக்கடி செய்யணும்னு சுவாமிஜி சொல்றாங்களே. ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கணும். தினமும் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சிரம், கவலை இதெல்லாம் மெய்ப்பொருள் உணர்தல் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா அந்த மாதிரி விழிப்புணர்வோடு நம்ம செய்தோமானால் மனித பிறவியினுடைய மாண்பை நாம் வளர்த்துக் கொள்ளலாம்.
மனித பிறவியினுடைய பெருமையை நாம் வளர்த்து கொள்ளலாம். ஏன்னா நமக்கு 6வது அறிவு இருக்கு. அதனுடைய பெருமையை நம்ம வளர்த்துக் கொள்வது அவசியம். அதற்கு விழிப்பு நிலையோடு தற்சோதனை செய்வது மிகவும் அவசியம். இதுதாங்க தன்மை நல பேறு அல்லது மனித மாண்பு எனப்படும். இதனை வளர்த்துக் கொள்ள விழிப்பு நிலை தேவை. அதே மாதிரியாக ஏற்பு தன்மையும் இணக்கத்தன்மையும் வர வேண்டுமானாலும் அதற்கும் விழிப்பு நிலை தேவை. ஆக்கம் 5வதாக ஆக்கம். ஆக்கம் என்பது நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஏன்னா நாம வந்து 5 அறிவு உயிரின மாதிரி என்ன சொல்றது, உண்பது, உறங்குவதுன்னு மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப என்ன ஆக்கம் வேணும் நம்ம வாழ்க்கையில? உலகுக்கும் நமக்கும் பயனுடையதாக வாழ்க்கை அமையுமானால் அது ஆக்கம் பெற்ற வாழ்வு. நமக்கு அமைதி அளிக்கதாக வாழ்வு இருத்தல் வேண்டும். அப்பதான் பிறருக்கு நம்ம அமைதியை கொடுக்கலாம். மகிழ்ச்சி நிறைந்ததாக நமக்கு வாழ்க்கை அமைய வேண்டும். வெற்றி உடையதாக நமக்கு வாழ்க்கை அமைய வேண்டும். இதுதாங்க ஆக்க வாழ்வு. அப்படி ஒரு ஆக்க வாழ்வு வேணும்னா நமக்கு விழிப்பு நிலை தேவை. நாம எப்படி வாழ்க்கை வாழறோம்? நமக்கு பயனளிக்கிறோமா? சரி. உடற்பயிற்சி செய்யறோமா? உடலுக்கு எந்த வியாதியும் வராது. உலகுக்கு நன்மை செய்யறோமா? நல்லது. நமக்கு அமைதியான வாழ்க்கை வாழறோமா? அது சிறந்தது. மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? வெற்றியாக இருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோமானால், அப்ப ஆக்க வாழ்விற்கு இந்த விழிப்பு நிலை தேவை. ஆக 5 குணநலன்களை நாம் வாழ்வை உயர்த்தும். அதற்கு அயரா விழிப்பு நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். சரிங்க. அயரா விழிப்பு நிலைக்கு ஒரு டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு கழை கூத்தாடி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கழை கூத்தாடியில ஒரு சிறுமி என்ன பண்றான்னா, ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை வரை கைய பேலன்ஸ் பண்ணிட்டு மெதுவா நடந்து போறா. ஆக இந்த உயரமான கம்புல அந்த சிறுமி அழகா விழாம நடந்து போறாளே அப்படின்னு கீழே இருக்க மக்கள், கீழே இருக்க ஜனங்கள் அப்படியே ஆகா ஓஹோன்னு கையை தட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக அந்த சிறுமி நினைக்கிறோம். அந்த சிறுமி ஆகா நம்ம நடக்கிறத பார்த்து இவங்க எல்லாம் ஆகா ஓஹோன்னு கையை தட்டுறாங்களே அப்படின்னு நினைச்சு அந்த சிறுமி கீழே பார்த்ததுன்னு வச்சுக்கோங்க. கரணம் தப்பினால் மரணம். அப்ப அது அயரா விழிப்பு நிலையோட அந்த முனையிலிருந்து இந்த முனை வரை நடத்தல். இதுதாங்க அயரா. இது ஏன் சொல்றோம்னா இதுதான் அயரா விழிப்பு நிலை. அப்ப இந்த மாதிரி ஒரு அயரா விழிப்பு நிலை நமக்கு வாழ்க்கையில எப்போதுமே வேண்டும். ஆக இப்படிப்பட்ட அயரா விழிப்பு நிலை என்னென்ன எதுல எல்லாம் விழிப்பு நிலை வேணும்? ஜீவன் முக்தி நிலை அடைவதற்கு விழிப்பு நிலை வேணும். மெய்ப்பொருளை விளங்கிக் கொள்வதற்கு விழிப்பு நிலை வேணும். பிறப்பு இறப்பு சக்கரம் இல்லாமல் இருப்பதற்கு விழிப்பு நிலை வேண்டும். மன தூய்மை வினை தூய்மை எளிதாக அடைவதற்கு விழிப்பு நிலை வேண்டும். ஆக மொத்தத்தில் நாம் வாழ்வு இனிமை பயப்பதாக இருக்க வேண்டும் என்றால் இந்த விழிப்புணர்வை நாம் அவசியமாக வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அதனை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் அன்பர்களுக்கு மற்ற அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா.